சிறுகதையொன்றை பார்க்கலாமா? ஏமாற்றிய புத்திசாலி. ஒரு காட்டில் ஒரு நெறியும் ஒரு கொக்கும் நண்பர்களாக இருந்தன. நெறி எப்போதும் தான் மிகப்பெரிய புத்திசாலி என்று தற்பெருமை பேசிக்கொண்டிருக்கும். மற்றவர்களை ஏமாற்றுவதில் அதற்கு ஒரு தனி மகிழ்ச்சி. ஒரு நாள் நெறி கொக்கை விருந்துக்கு அழைத்தது. நண்பா, இன்று என் வீட்டில் உனக்கு சுவையான உணவு காத்திருக்கின்றது என்றது நெறி. கொக்கும் மகிழ்ச்சியுடன் சென்றது. நெறி ஒரு தட்டையான தட்டில் சூப் ஊற்றி வைத்தது. நெறியால் எளிதாக நக்கிச் சாப்பிட முடிந்தது. ஆனால் கொக்கின் நீண்ட சொண்டினால் தட்டையான தட்டில் இருந்த உணவை சாப்பிட முடியாமல் போனது. நெறி சிரித்துக்கொண்டே, என்ன நண்பா, உணவு பிடிக்கவில்லையா உனக்கு என்று கேலி செய்தது. கொக்கு அமைதியாக, மிக்க நன்றி நண்பா, அடுத்த வாரம் நீ என் வீட்டிற்கு விருந்துக்கு வர வேண்டும் என்று சொல்லிச் சென்றது. அடுத்த வாரம் நெறி கொக்கின் வீட்டுக்கு சென்றது. கொக்கு மிகவும் நீளமான கழுத்து கொண்ட ஒரு ஜாடியில் மணக்க மணக்க மீன் குழம்பு வைத்தது. கொக்கு தன் நீண்ட சொண்டினை உள்ளே விட்டு ருசித்து சாப்பிட்டது. ஆனால் நெறியின் முகம் அந்த ஜாடிக்குள் நுழையவே இல்லை. நெறிக்கு தன் தவறு புரிந்தது. அப்போது கொக்கு, நண்பா, உன் புத்திசாலித்தனத்தை மற்றவர்களை காயப்படுத்த பயன்படுத்தாதே. உண்மையான புத்திசாலி என்பவன் மற்றவர்களின் சூழலை புரிந்து கொண்டு நடப்பவனே. தன்னலம் கருதி செயற்படுவது புத்திசாலி அல்ல, பிறரை மதித்து வாழ்வதே உண்மையான அறிவு என்பதனை நெறி அன்று உணர்ந்து கொண்டது. கதையின் நீதி: அறிவு என்பது பிறரை ஏமாற்ற அல்ல, அறிவு அன்பால் இணைக்கப்பட வேண்டும்.